அஸ்ஸலாமு வணக்கம் எங்களுக்கு தெரியும் நாங்க எங்க 27 வச்சுட்டு கடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது லாஸ்டா வந்துட்டு நாங்க 16வது கேள்வி பார்த்துருந்து இன்னைக்கு அதில் தொடர்ச்சியா தான் நாங்க பேச போறோம். சரி கவனிங்க. சரியா பாருங்கன்னா உங்களோட செவுல இருக்கிற 17வது கேள்வியை பாருங்க. 17வது கேள்வி பேப்பர்ல இருக்கிற 17வது கேள்வி பாருங்க. சரியா கூற்று கேள்வி தான் நினைச்சிருக்கேன் பாவம். பின்வரும் கூற்றுக்களில் எது எவை உண்மையானவை என்று கேள்வி. என்ன பின்வரும் கூற்றுக்களில் எது எவை உண்மையானவை? சரி ஏ கூற்ற பாவம். விசை திருப்பம் காவி கண்ணியமாக. எஸ், அதுல மாற்றக்கிறது இல்லை. கவனமா இருக்கா? விசை திருப்பம்ங்கிறது அதாவது ஒரு தள விசை வந்துட்டு நல்லா கவனிங்க. இப்ப எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இப்படி சொல்லப்படுது. சரி, ஒரு எஃப்ங்கிற விசையை நாங்க எப்படி காட்டியிருக்கோம். கவனமா இருக்கணும். விசையென்ற பருமன் தான் இந்த நேர்கோட்டு துண்டதால கதைக்கப்படும். நேர்கோடு அல்ல, நேர்கோட்டு துண்டம். சரியா? விசைந்த தாக்கு கோடுங்கிறது என்ன இருக்கு? இப்படியே விசைந்த தாக்கு. ஏன்னா நேர்கோட்டுக்கு எண்ட் இருக்காது, ஆரம்பமும் முடிவும் நேர்கோட்டுக்கு இருக்காது. தெளிவாக இருக்கும். நாங்க விசையை குறிச்சு காவியை குறிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துறது அது ஒரு நேர்கோட்டு துண்டம் மட்டுமே. சரியா? தெளிவாக இருக்கும். சரி, நாங்க விசையை குறிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துற அந்த நேர்கோடு வந்து என்ன இருக்குது? ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நேர்கோடு அப்படியே நேர்கோடு துண்டத்தை மேல அந்த ஒரு நேர்கோட்டுல இருந்தா அந்த துண்டத்தை நான் வெட்டி எடுத்துருக்கேன். நேர்கோட்டுக்கு எங்க இருக்காது. சரியா? ஆரம்பமும் இருக்காது, முடிவும் இருக்காது. அதுல கவனமா இருக்கு. விசை திரும்பம் என்ன சொல்றானுன்னா, நீங்க அந்த தளத்துல இருக்கிற எந்த புள்ளியில இருக்கணும். சரியா? எந்த புள்ளி பற்றி சொல்லி அந்த புள்ளியில இருந்து அந்த விசைந்த தாக்கு கோட்டிற்கு, இப்போ அதாவது இது ஏங்கிற புள்ளி எடுத்தா விசைந்த தாக்க கோட்டிற்கும் அந்த புள்ளியில இருந்து வரைகிற செங்குத்து, அந்த விசைந்த தாக்க கோட்டிற்கு அந்த புள்ளியில இருந்து வரைகிற செங்குத்து தூரம், இதை D1 என்று எடுத்துக்கிட்டார். அதோட தூரமும் அதே மாதிரி அந்த விசையினாலே பெருக்குவாக விசை திருப்பம் கதைக்கப்போம். சரி, அப்ப ஏ பற்றி நாங்க கதைச்சா இதை ஏ பற்றி என்ன சுழியாக திருப்பம்னா வலம் சுழியாக. கவனமா இருக்கும். ஏல கையில வச்சுட்டு எஃப் அடிக்க சுத்தி பாத்தீங்கன்னா வெலம் சுழியா. அப்ப இந்த ஏல இந்த விசையினால வார திருப்பம் நல்லா கவனிங்க. இந்த ஏங்கிற இந்த புள்ளியில இந்த விசை எஃபினால வார திருப்பம் D1 என்று வரும். அதே நேரம் நாம கதைச்சிருக்கா வலம் சுழி இடம் சுழி விசைய திசை. அது கவனமா இருக்கு. வலம் சுழி இடம் சுழியே நல்ல திசையில் எடுக்கிறது. அப்ப இதோட திசை எப்படி காண்ற? எஸ், அதுக்கு வலது கையில தக்கை திருகு விதியை நாங்க யூஸ் பண்றோம். அதாவது இந்த புள்ளி பற்றி இந்த விசையின் திருப்பு நல்லா கவனிங்க. விசை திரும்புற இந்த சுழி வந்துகிட்டு இடம் சுழியாக இருந்தால், இது பற்றி இடம் சுழியாக இது திரும்ப இந்த பெருவிரு விசை திருப்பத்தின் திசை எப்படி பண்ணாங்க? வட்டையகம் ஸ்டார்ட் பண்ணோம்னா கோண திசை மாத்தாங்க. அப்ப இதுல பாருங்க திசை எப்படி கதைக்கப்பட போகுதுன்னா, விசை திருப்பத்தின் பருமன் ஏ பற்றி வலம் சுழியாக D1 திசை வெளிநோக்கிய திசை. வெளிநோக்கிய திசை குறியீடு வெளிநோக்கிய தெளிவாக இருக்கு. அதே மாதிரி நான் பீங்கில் ஒரு புள்ளியை நான் கதைச்சேன். எல்லா இடத்துல இந்த பீங்கில் புள்ளிக்கும் அந்த விசையின் தாக்க கோட்டிற்கும் இடையிலான செங்குத்து தூரம், இதை நம்ம D2 எடுத்தால் இப்ப பி பற்றி இது என்ன சுழியாக சுத்த போகுது? பீல கைய வச்சு எஃப் கொடுத்து பாரு. வெலம் சுழியா பி பற்றி வெலம் சுழியாக திசையை கருதினால் பாருங்க,
இந்த இதுல B-ல உங்களோட வலது கையை வச்சுட்டு B பற்றி இதுல திருப்பம் என்ன சுழின்னு பாருங்க. B பற்றி இந்த F-ஆல வார திருப்பம் வலம் சுழி. எனவே இந்த 4 விரல்களும் அந்த வலம் சுழியை காட்டினா பெருவிரல் உள்நோக்கிய திசையை காட்டும். விசை திருப்பத்தின் அலகு திசை உள்நோக்கிய திசை. ஆணியின் பிற்பகுதி காட்டப்பட்டால் உள்நோக்கி, ஆணியின் உட்பகுதி கூறு துளசி வெளிநோக்கிய திசை. இதுல கவனம். சரி, அதே மாதிரி இந்த தளத்துல எந்த புள்ளி பற்றி நீ எதிர்பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் எடுக்க அந்த திருப்பத்தின் பரமன் மாறும், தூரம் மாறும். அதே போல விசையின் தாக்க கோட்டுல ஒரு புள்ளி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சி பற்றி நான் வெளம் சுழிந்து எடுத்து சுழியோட கதைக்கு நம்மளதுனால வெளம் சுழிந்து எடுத்து நீங்க என்ன சொல்லலாம், பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். வெளம் சுழிந்து திருப்பம் எடுத்தால் விசை இருக்குது. இந்த விசையின் தாக்க கோட்டிலிருந்து இந்த புள்ளிக்கான செங்குத்து தூரம் அந்த தாக்க கோட்டிலேயே அந்த புள்ளி அமையறதால அது பூச்சி. அப்ப எத்தர பூஜ்ஜியம் என்று வருவதில்ல, பூஜ்ஜியம். அப்ப கவனமா இருக்கும். விசையின் தாக்க கோட்டுல நீங்க எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் நீங்க திருப்பம் எடுக்கிற புள்ளி அந்த விசையின் தாக்க கோட்டுல அமையுமாக இருந்தால் அங்க இருக்கிற திருப்பம் 0 அதுல தெளிவாக இருக்கும். சரியா? இப்படியான கதைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்ப என்னன்னா விசை விசை திருப்பம் காவிக்கணியமான்னு கேட்டா எஸ் காவிக்கணியம். அவர் பருமனும் சரி திசையும் கதைக்கப்படும், 2 சேர்ந்துதான் கதைக்கப்படும். ஆனா கவனமா இருக்கணும், இந்த வளம் சுழி இடம் சுழி திசை அல்ல, அதுல தெளிவாக இருக்கும். சரி, இப்ப ஏ பற்றி நாங்க இடம் சுழியாக எடுத்ததால அந்த பிளஸ் வருது. இப்ப ஏ பற்றி நீங்க வலம் சுழியா எடுத்து பாரு. வலம் சுழியாக எடுத்த என்ன வரும்? -f(d1). ஏன்னா ஏ பற்றி இது இடம் சுழி அடுத்ததான் வெளிநோக்கிய திசை. இதுல உண்மையான திசை இந்த F-ஆல ஏல திருப்பம் வெளிநோக்கிய திசை. நீங்க வலம் நோக்கி எடுக்க திசை உள்நோக்கி வருது. இல்ல, நீங்க எடுத்த திசை பிள்ள, அதுக்கு மைனஸ் போட்டு காட்டான் வெளிநோக்கி வருது. அப்ப தெளிவா வலம் சுழியா இருக்குது, அந்த இடத்துல மைனஸ் வருது. சரி, இப்ப நீங்க வலம் சுழியாக எடுத்த உடனே திசை எப்படி கதைக்கப்படும்? உள்நோக்கி கதைக்கப்படும். எஸ், ஓகே. பட் இந்த இடத்துல என்ன உள்நோக்கி இல்லை. நாங்க எங்களோட இடப்பெயர்ச்சியில எல்லாம் மைனஸ் பிளஸ் போட்டு காட்டுமா, இவையத்துல எல்லாம் போட்டு காட்டுமா? நீங்க எடுத்திருக்கிற பருமன் சரி, ஆனா அது வெளிநோக்கிய திசையில வரும். வெளிநோக்கிய திசையில வரும். இப்படி வந்தா பிளஸ்ல காட்டும். இதுதான் எங்க விஷயம். அப்ப ஏ கூற்று வந்து சரி, ஏனுங்கிற விஷயத்த தெளிவாக விளைவிக்கோங்க. ஏ வந்துட்டு ஒரு விசை திருப்பம் சார்ந்த கழிச்சுட்டேன்னா சரியா கவனிங்க. விசை திருப்பம் ஒரு காவிக்கணியம் ஆகும், அதெல்லாம் மாற்றுக்கிறது. சரி, பி வரும். என்ன கதைக்கான போகும்? பி கூற்று பார்ப்போம். எஸ், இணைப்பு பி கூற்று. விசை திருப்பம் இணையினை உருவாக்கும் எனில் 2 விசை சமமாகவும் எதிரெதிர் திசையிலும் டிரான்ஸ்லேட் ஏதோ சொல்றீங்க, கவனியன் எதிரெதிர் திசையிலும் இருக்க வேண்டும் வரணும். என்ன, அது சரி, நல்லா கவனிங்க. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். விசை திருப்பத்துல வர ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஒரு உடல்ல பல விசைகள் தாக்கம் சந்திக்க 2 விசை பத்தி கதை கொஞ்சம் பாருங்க. விசை திருப்பம் இணையினை உருவாக்கும். அப்ப இணைய உருவாக்கண்டா இப்ப உதாரணம் ஒரு கோளக்கரது சரி, இது டி நீளமான ஒரு கோடு. இந்த கோடின் இந்த முனை ஏ, இந்த முனை பில கவனமா இருக்கணும். எப்படி இணை சாத்தியமாகும்னா, எப்படி சாத்தியமாகுதா, எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் இந்த திசையிலையும் எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் இந்த திசையிலையும் இதுல தொழிற்படுமாக இருந்தால் சரி, 2 விசைகளும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கணும், அதுல மாற்றுக்கிறது. 2 விசைகளும் வெவ்வேறு தாக்க கோட்டில் அடிக்கணும். ஒரே தாக்க கோட்டில் இருந்தா இணை உருவாக. அதே நேரம் வெவ்வேறு திசைகள்ல தொழிற்படுமாக இருந்தால் இந்த இடத்துல இணை உருவாகும். ஒரு உடல்ல இணை தொழிற்பட்டிருந்தா இப்ப பாருங்க, நல்ல ஒரு பாயிண்ட். ஒரு போர்ஸ் ஒரு விசைக்கு நான் ஒவ்வொரு புள்ளி பற்றி நான் திருப்பம் எடுக்க பாத்தீங்கன்னா அந்த திருப்பத்தின் பருமன் சரியா, இதுக்கு எஃப்தர் ஏ பற்றி நான் எடுக்க எஃப்தர் D1 என்கிற ஒரு பருமன், D1 என்கிற ஒரு பருமன்.
பி பற்றி திருப்பம் எடுக்க பாருங்க F தர D2ங்கிற ஒரு பாருங்க. சி பற்றி திருப்பம் எடுக்க பாருங்க, அதுக்கு ஒரு பாருங்க. இப்படி விசை திருப்பம் எடுக்க ஒவ்வொரு புள்ளி பற்றி எடுக்க அதோட பருமன் மாறுபடும், தூரம் மாறத்தால அதுக்கு மாறுபடும், அதுல மாற்றுகிறது. ஆனா ஒரு உடல்ல இணை தொழிற்பட்டு இருந்தா பாருங்க எப்படி ஒரு கேஸ் அமையுது. ஒரு உடல்ல இணை தொழிற்பட்டு இருந்தா அந்த தளத்துல இருக்கிற எந்த புள்ளி பற்றி எடுத்தாலும் அந்த இணைந்த பருமன் மாறாது. அங்க இருக்கிற திருப்பத்தின் பருமன் இணைந்த பருமன் மாறாது, அல்லது முறுக்கம்னு கதைக்கலாம். சரி, முறுக்கத்தின் பருமன் மாறாது. சரி, ஓகே, பார்ப்போம். நான் சொல்லிட்டு அது சாத்தியமாகதான் பார்ப்போம். பாருங்க, இப்ப நான் இந்த உடல்ல அல்லது இந்த தளத்துல ஏ பற்றி திருப்பம் எடுக்கணும். சரி, ஏ பற்றி திருப்பம் எடுக்கணும். சரி, ஏ பற்றி நான் திருப்பம் எடுத்தால், ஏ பற்றி திருப்பம் எடுத்தால் பாருங்க, எஃப்ங்கிற இந்த போர்ஸ் ரெண்டு விசை தாக்கும். ஏ பற்றி திருப்பம் எடுக்கணும். ஏ பற்றி நான் நிலம் சொல்லி திருப்பம் எடுத்தா இந்த எஃப் வந்துகிட்டு தர பூஜ்ஜியம். ஏனென்றா நீங்க எடுக்கிற அந்த புள்ளி, திருப்பம் எடுக்கிற புள்ளி அந்த விசைந்த தாக்க கோட்டில் இருக்கிறதால திருப்பம் 0. சாக ஏன் சாக ஏ பற்றி இது வலம் சொல்லியா உள்நோக்கிய திசையில தான் முறுக்கம் இருக்குது, திருப்பம் இருக்கு. அப்ப எழுதிங்கன்னா எஃப் தர டி எஃப் தர. எனவே திருப்பம் இணைந்த பருமன் எஃப் தர டியால தரப்படும். ஏ பற்றி திருப்பம் இதுதான் இணை. இணைங்கிறது அங்க இருக்கிற ஒரு விசையின் பருமனையும் அந்த ரெண்டு விசைகளுக்கு இடையிலான செங்குத்து தூரத்தாலையும் பிரிக்க விட்டீங்கன்னா இணை வரும். எஃப் தர டி செங்குத்து தூரம் வரும். இது செங்குத்து விசை, அதுல கவுண்ட் இதுக்கு செங்குத்து. இந்த ரெண்டு ஒன்று சமாந்தரம். ரைட், சரி. இதே தளத்துல இணைக்கு ஒரு புள்ளியை நான் எடுக்கிறேன். விளையாடுறதுக்காக கலர். சரி, இணைக்கு ஒரு புள்ளியை நம்ம எடுக்கிறோம். இந்த புள்ளியை நான் சி எடுக்கிறேன். இந்த சி இந்த முனை ஏல இருந்து எக்ஸ் தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. பாப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, நான் சி பற்றி வெலம் சுழியாக திருப்பம் எடுத்தேன். பாருங்க, சி பற்றி வெலம் சுழியாக திருப்பம் எடுத்தால் இந்த இடத்துல இந்த விசை இடம் சுழியாக சுத்த போகுது. எனவே மைனஸ் எஃப் தர எக்ஸ். இந்த எஃப் வலம் சுழி சக எஃப் தர எக்ஸ் பிளஸ் எல் என்று வரும். பாருங்க, இந்த புள்ளியில இருந்து இந்த விசைக்கான செங்குத்து தூரம் எக்ஸ் பிளஸ் டி யோசம். சாரி, எக்ஸ் பிளஸ் டி இது வரும். இப்ப இதுல மைனஸ் எஃப் எக்ஸ் சக அடைப்பு நீக்கினீங்கன்னா எஃப் எக்ஸ் சக எஃப் தர டி. பாருங்க, கூட்டி விட்டா எஃப் பி தான். இதுல இருந்து விளங்கும், ஒரு உடல்ல விசை தொழிற்பட்டு இணை உருவாகிட்டுன்னா நீங்க அந்த தளத்துல இருக்கிற எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் இணைகின்ற பருமன் மாறும். அப்ப இணைகின்ற பருமன் யாரால தரப்படும்னா அந்த ரெண்டு இணை உருவாக காரணமான அந்த ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரமும் இடைப்பட்ட இந்த செங்குத்து தூரமும் அந்த விசையின்ற ஒரு பெருக்கத்தாலையும் தான் இந்த எஃப்டி தரப்படும். திசையும் மாறாது. வெலம் சுழியாக இன்னும் சுத்த போறது. இதுல வெலம் சுழியாக சுத்த போறது. எனவே உள்நோக்கிய திசையில இணையுது. அப்ப இந்த ஏ பி கூற்று என்ன சொல்லுது? விசை திருப்பம் இணையின் உருவாக்கும் எனில் இரண்டு விசைகள் சமனாகவும் எதிர் திசையிலும் இருக்க வேண்டும். எஸ், பி கூற்றும் சரியானது. பி கூற்றும் சரியானது, தெளிவாக விளக்கும். சரி, அடுத்த வரும் சி கூற்று என்ன சொல்றாங்க? சி கூற்று என்ன சொல்றாங்க? சி கூற்று என்ன சொல்றாங்க? மூடிய அறையில் நீட்டிய கையின் உடலுக்கு அண்மையில் கொண்டு வர வேலை செய்யப்படும். ஏன்னா மூடிய அறையில நீட்டணும், திறந்த அறையில நீட்டி போட்டு கையை உடலுக்கு கொண்டு வந்தாலும் வேலை தானே செய்யப்படும். சரி, ஓகே. சந்தை பாருங்க, இந்த கேள்விகள் இதான் பிரச்சனை. எங்கிருந்து எடுத்து தூக்கி போட்டாங்களோ டிரான்ஸ்லேட் பண்ற டைம்ல ஏதாவது சரியா இந்த வழி தடைகள் இல்லாத சந்தர்ப்பம் அப்படி ஏதாவது கருதினாலும் பிரச்சனை. மூடிய அறையில், சரியா, மூடிய அறையில் நீட்டிய கையின் உடலிற்கு அண்மையில் கொண்டு வர வேலை செய்யப்படுதல் வேண்டும். தெளிவின்மை இல்லாத வினாக்கள் வந்துட்டு இதுல ஃபைனல் எக்ஸாம்ல வர்றது குறைவா இருக்கு. சரி, இப்படியான ஒரு அட்ரஸ் இல்லாத கேள்வி வினாக்கள் வந்து இப்படி மாடல்கள் வந்தால்தான் இப்படி உண்டு. சரி, ஓகே, இருக்கு பிரச்சனை இல்லை, கவனிங்க பார்ப்போம். சரியா?
மூடிய அறையில் நீட்டிய கையின் உடலிற்கு அண்மையில் கொண்டு வர வேலை செய்வது. சரி, அந்த மூடிய அறைங்கிற கதை நாம் அதை இப்போதைக்கு நான் இப்படி கதைச்சுக்கிறேன். என்னன்னா வழித்தடைகள் எல்லாம் இல்லைன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க. சரி, விஷயத்தை பார்ப்போம். அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். இப்ப என்ன இருக்காரு இந்த மனிதன் வச்சுக்குவோம். சரி, இவரு மூடிய அறையில இவர கையை நீட்டி வச்சிருக்கேன். நான் ஒரு கையை நீட்டி வச்சுக்கிறேன். இதை இடுப்புல குத்திருக்காரு. இது மனிதன்ல வச்சுக்குவேன். சரியா, இப்ப இந்த கையை நீட்டி வச்சிருக்காரு. இப்ப இந்த கையை இவர் என்ன செய்யணும்னா உடலுக்குள்ள, சரியா, எப்படி கொண்டு வந்து மடிச்சு வைக்கணும். உடலுக்குள்ள கொண்டு வரும். உடலுக்குள்ள மத்த கையை, அது காரணம் இந்த மத்த கை மடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இவர் என்ன செய்யணும், இந்த கையை உடலுக்குள்ள கொண்டு வரும். எஸ், இங்க கவனிக்கீங்க. எங்களுக்கு தெரியுந்தா ஒரு விசை வேலைங்கிறது, சரியா, ஒரு உடலை நம்ம எடுத்துக்கோமே. ஒரு பெட்டியில எஃப்னு ஒரு போர்ஸ கொடுத்து நாங்க டி தூரம் மாறா விசை டி தூரம் தள்ளுவமாக இருந்தால் இங்க செய்யப்பட்ட வேலை எஃப் தர டியால தரப்படும். முதல்ல மாற்றிக்கிறது. அதுல என்ன அர்த்தம்டாட, இந்த உடலின் ஈர்வை மையத்தானம், சரியா, ஈர்வை மையத்தானம் இந்த டி தூரம் நகர்ந்திருக்கு. அதான் புற வேலை நடக்குதுன்னா அங்க என்ன செய்யும், டி தூரம் அங்க நகர்வு புற விஷயம். அதான் வேலையாக கன்வெர்ட் வேலையாக கன்வெர்ட். நீங்க எந்த விஷயம் கொடுத்து ஈர்வை மையத்தானத்தை நாளத்துல இருந்தா அங்க வேலை நடக்க போகுது. தெளிவாக இருக்கும். நீ ஏக பரிமாண இயக்கத்துல ஏக பரிமாணம் இங்கேயும் பாருங்க. இப்ப இந்த வெளியால இருக்கிற கையை, நீட்டிருக்கிற கையை உடலுக்குள்ள கொண்டு வரன்னா வெளியால இருக்கிற கையில ஈர்வை மையத்தான இங்கே இருக்கு. சரி, முழங்கையால நாங்க ரெண்டா பிரிப்போம். அந்த கையில முழங்கையால ரெண்டா பிரிப்போம். பிரிச்சாங்களுக்கு தெரியும்னா இந்த சைட்ல இந்தியால இருக்கிற கையில ஈர்வை மையம் இங்க இருக்க விளையுள் ஈர்வை மையம் முழங்கை இந்த பகுதியில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கையை உள்ளுக்கு மடிச்சுட்டு கொண்டு போனா முழங்கைக்கு வழியால இருக்கிற ஈர்வை மையம் இவரு. இப்ப ரெண்டு பேருக்குமான விளைவு இந்த இடத்துல வரும். அப்ப உடல்ல இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்தது இப்ப உடல்ல இருந்து கிட்ட வர மத்த சைட்ல இருக்கிற யோசிக்கும். அப்ப ஈர்வை மையத்தால நகருதுங்கிற மாதிரி நாங்க கருத போறோம். அப்ப வேலை ஒன்று நடக்குது. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த விசை எங்க, சரியா, வேலை ஒன்று நடக்குன்னா விசை ஒரு குறிப்பிட்ட தூரம் ஈர்வை மையத்தான நகருது. விசை எங்க இருந்து வர, இதை டார்கெட் பண்ணி ஒரு மாடல் கேள்விதான். இவனோட எக்ஸாம் பேப்பர்ல எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு எக்ஸை கேள்வி வந்து அந்த தசை நார்களுக்கு நாங்க போஸ்ட் கொடுத்து தூக்குற மாதிரிக்கு அந்த கேள்வி ஒன்று பில்ட் ஆயிடும். சரியா, இப்ப நாங்களும் அதைத்தான் நீங்க கதைக்கலாம். இப்ப நாம இந்த கையை உள்ளுக்கு கொண்டு வாங்க, நான் என்ன செய்யணும், ஒரு போஸ்ட் தசை நார்களுக்கு விசைகளை கொடுத்துதான் நீங்க என்ன செய்யணும். சும்மா கையை பார்த்துட்டு இருந்த கை வருமானு கேட்டா இல்ல. நாம ஒரு விசை ஒன்றை கொடுத்து அவர் உள்ளுக்கு கொண்டு இருக்கோம். வெயிட் எல்லாம் தூக்குக்கு நாம இந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யும், போர்ஸ் எல்லாம் கொடுத்து தூக்குற மாதிரி தான் இருக்கு. அப்ப இங்கேயும் அதே கருது. அப்ப நான் இந்த கையை இப்படி இருக்கிற கையை இப்ப ஈர்வை மையத்தான இப்ப இந்த துண்டின் மையம் இந்த இடத்துல இருக்குது. இந்த துண்டின் மையம் இந்த இடத்துல. அப்ப விளையும் மையம் இந்த இடத்துல வந்துருவார். அப்ப ஈர்வை மையத்தான இங்கதாகிட்டு. இப்ப இந்த கையை நான் உள்ளுக்கு கொண்டு வர பாருங்க, இவர ஈர்வை மையத்தானம் இங்க இருக்குது. அப்ப இவருக்குள்ள இங்க இருக்கு. அப்ப இங்க இருந்த ஈர்வை மையத்தானம் இங்க நகர்ந்திருக்குது. அப்ப ஒரு விஷயம் ஒன்று கொடுத்துதான் நான் முன்னறிக்கிறேன். அங்கேயும் நீங்க அந்த கூட்டு செய்யப்பட்ட வேலை அது சரியாது. சரியா, இருவை நான் இப்ப இதுல பெருசா அந்த மூடிய அறை அந்த இந்த கதை இதுல இவர் மூடி வச்சுட்டு இந்த வேலை செஞ்சாங்க, திறந்து வச்சுட்டு வேலை செஞ்சாங்க. கையை கொண்டு வந்தா சரி, சரியா, மூடி வச்சுட்டு வந்தா ஒரு வேலை வழித்தடை அப்படின்னு சொல்லலாம். சரி, கவனிங்க. அப்ப மூடிய அறையில் நீட்டிய கையின் உடலிற்கு அண்மையில் கொண்டு வர வேலை செய்யப்படுதல் வேண்டும். இந்த இடத்துல நீங்க புத்தி அறிவு வச்சு அந்த விடைக்கு வந்தீங்கன்னா சரி. சி கூற்று சரி, இருக்கிறதுல பொருத்தமானதான் செலக்ட் பண்ணலாம். சரியா, வேலையோட கட்டாயம் அந்த நடக்கும். அப்பதான் அந்த ஈரோடு நீங்க கிட்ட கொண்டு வரலாம். அந்த விஷயத்த உடைக்கணும். ரைட், ஓகே. அப்ப 17வதுக்கு விடைய வச்சிருக்கீங்க. அந்த ஏயும் பியும் சியும் சரியானது, அது பொருத்தமானது. சரியா, இவருக்கு ஆன்சர் 5. எல்லாரும் இந்த 14 விளையாடா விளங்கினே விளங்கல, அதான் உண்மையா? ரைட், அப்படிதான் எடுத்துக்கலாம், வேற வழி இல்லை. ரைட், ஓகே, குட். சரியா, மத்த ரெண்டு விஷயத்தையும் இதெல்லாம் கேள்வி தேவையில்லை. பட் தேவையான விஷயங்கள்லாம் கதைச்சு அந்த பழைய விஷயம் நாம போடுறது ஏதாவது நாங்க இனி அடுத்த தேதி கிளாஸஸ் எங்களோட செகண்ட் டேர்முக்குள்ள நாங்க வரப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இனி கேள்வி செய்யத்தான் நாங்க அதெல்லாம் விஷயம்லாம் செஞ்சுட்டு போகலாம். அந்த விஷயத்துல கவனிக்கும். ஒரு கேள்வி செய்ய நாங்க எவ்வளவு ஆழமா கதைக்கணுமோ அவ்வளவு ஆழமா கதைக்கலாம். சரி, அந்த விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும். அடுத்த கேள்விக்கு வருவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், கொஞ்சம் கவனம் எடுத்தீங்களா. இப்ப பாருங்க, 17 கேள்வி செஞ்சது. எக்ஸாம் போர்டுல பேப்பர் கஷ்டம் தான். எக்ஸாம் போர்டுல பேப்பர் கஷ்டம். இப்ப வந்து பாருங்க டிஸ்கஷன் நடக்க காட்ட என்னடா எல்லாம் படிச்சுகள் தான் இருக்கு.
அந்த எக்ஸாம்பிள் பழகி எடுக்கும். அதுல கவனமாக இருக்கும். சரி, ஓகே. 18வது கேள்விக்கு வரும். 18வது கேள்வி என்ன சொல்றாங்க? சரியா, 18வது கேள்வி பார்ப்போம். நிலைக்குத்துடன் 45 பாகை சாய்வாக படத்தில் காட்டியவாறு மாறாவேகம் வியுடன் செல்லும் நீர்மூழ்கி கடற்படுக்கையின் மோத எடுக்கும் நேரமாக அமைகிறது. இது சின்ன படத்தை பேசி மாதிரி கதைச்சிட்டு அது இந்த இது பாருங்க. கேள்வி எப்படி முடிச்சீங்கன்னா சரியா விளங்கிடுங்க. இதான் அந்த ஷேர் கவனிங்க. இது 30 பாகை. இதுல இருந்து ஒரு ஹைட் h உயரத்துல இதுக்கு செங்குத்தாக ஒரு h உயரம். சரியா, இதுக்கு செங்குத்தாக ஒரு h உயரம். இந்த h உயரத்துல இருந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்ன செய்தா பாருங்க, நிலைக்குத்துடன் இந்த இடத்துல இருந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல். அது எப்படின்னா என்ன இருக்கு நிலைக்குத்து. இங்க இருந்து நிலைக்குத்த நாங்க கதைச்சா என்ன இருக்கு, எப்படி கதை பாருங்க. இதுல இருந்து நிலைக்குத்துன்னு என்ன, இது நிலைக்குத்து. இதோட 45 பாகை அமைக்கிற மாதிரி. இதோட 45 பாகை அமைக்கிற மாதிரி. இது இங்கதான் மோதல் இல்ல. நான் கீர்ண படத்துக்கு இங்க மோதப்படுது. நீங்க அது இது பண்ணி அதை பத்தி கதைக்கலாம். சரி, ரைட், ஓகே. இது பாருங்க, இப்படி இங்கதான் மோதல் இல்லையா? சரி, வந்துட்டு என்ன இருக்கு, நம்ம அதை மாதிரி அதை பிள்ளையா விளங்கிக்காம படம் அப்படியே இருந்துச்சு. எங்களுக்கு படத்துல மோதல் ஒரு பறவை கொண்டு பாருங்க. சரி, இடையில மோதல் வச்சுக்கோங்க. 30 பாகம். சரி, இப்ப இதுக்கு 40 இன்னும் இருக்கிற இந்த கோணம் 40. இதுலதான் ஒரு நீர்மூழ்கி கப்பல் வரப்போகுது. சரி, ஒரு நீர்மூழ்கி கப்பல் இந்த திசையில வரப்போறாரு. அவர் என்ன வேகத்துல வாராருன்னா வி வேகத்துல, மாறாவதும் வியோட வாராரு. இது போது எடுக்கிற நேரம். சரி, ஓகே. நான் இந்த இடத்துல இதை காண்க T=0 இந்த இடத்துல மோதக்க T=T வந்து மோதுது. இப்போ உனக்கு என்ன தேவைண்டா வி வேகம் தெரியும். இன்னொரு இந்த தூரத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த எல் தூரத்தை கண்டுபிடிச்சு இந்த எல் தூரத்தை கண்டுபிடிச்சா V=L/T. V=L/T. இங்க பாருங்க, V=L/T. அப்ப T=L/V அந்த எல்லை கண்டுபிடிச்சு அந்த எல்லை நாங்க பிடிக்கும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும், நான் சொல்லி இது H தந்துட்டான், இது H தந்துட்டான். சரியா, இங்க பாருங்க. இன்னாதிக்கிற இந்த நிலைக்குத்து இதுல இருந்து நிலைக்குத்தோ இப்படி வச்சுக்கோ. இப்ப சொல்லுங்களா, இது 30 பாகைன்னா இன்னாதிக்கிற இந்த கோணம் சரியா, இது 30 பாகைன்னா இது 60 பாகை. இது 60 பாகைன்னா இது 60 பாகை. இது 60 பாகைன்னா இது 30 பாகை. இது 30 பாகை. சரியா, விளங்கிக்க. இது 90 பாகை, இது 30, இது 45 அது மொத்தம் 75 பாகை. இது 75 இந்த கோணம் 15 பாகை. எல்லாரும் சொல்லுங்கடா, இந்த 15 பாகை கண்டுபிடிச்சது விளங்கிட்டானா? சும்மா கோணத்தை கதைக்கு இந்த இடத்துல இவரை 15 பாகைன்னு கண்டுபிடிச்சது விளங்கிட்டாரு. எஸ், அவ்வளவுதான். சின்ன ஒரு விஷயம் தெளிவாக பிடிச்சு. சரியா, அப்ப பாரு, உனக்கு எல்லடி கண்டுபிடிக்கும். இந்த செங்கோண முக்கோணம். இப்ப நான் இந்த புள்ளி ஏன்னு எடுக்கேன், இந்த புள்ளியை பின்னு எடுக்கேன், இந்த புள்ளியை சி. சரியா, அப்ப பாருங்க, செங்கோண முக்கோணி ஏபிசியை நாங்க எடுத்துக்கிட்டோம். செங்கோண முக்கோணி ஏபிசியை நாங்க எடுத்துக்கிட்டோம். எதிர்பக்கம் கோணம் செம்பகம் காணும். எதிர்பக்கமும் செம்பகமும் சம்பந்தப்படுறது சைன்.
அப்ப சைன் 15 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் சம்பகம் வந்து வரும். அப்ப நாங்க எழுதலாம் எல் சமன் h சைன் 15 வரும். இப்ப இதுல கொண்டு போய் நீங்க பிரதியிட்டா டீயை கண்டுபிடிக்கலாம். இதுல கொண்டு பிரதியிட்டா டி சமன் எல்லுக்கு பதிலா h சைன் 15 அங்க v வரும். சைன் 15 வரும். சைன் 15 வரும். சரியா? சும்மா சின்ன கேள்வி. இரண்டாவது அம்சம் பிள்ளைங்க கேள்வி இதெல்லாம் இந்த ரிலாக்ஸ் ஆக போற கேள்விகள் தான். நான் மேலே கொஞ்சம் கடினமான வினாக்கள் நம்பி செஞ்சுட்டு வர கேள்விகள்ல இருந்து இது கொஞ்சம் சின்ன ஒரு கேள்வி மாதிரி அவங்க போட்டுதான் பிள்ளைகளாக நீங்க எல்லாம் இருக்கணும். சரி, அப்படியே இருக்கு. இந்த கேள்வியை பிடிச்சுக்கணும். இது எங்கட 18வது கேள்வி. வரும் 19வது கேள்வி. சரி, இதை நான் நினைச்சுக்கிறேன். இதெல்லாம் செய்யலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. வாங்க 19வது. சரி, 19வது 19வது கேள்வி. சரி, சொல்லலாம் பாருங்க. படத்தில் காட்டியவாறு நெட்டாணி ஒன்றை இழக்குவதற்கு சாவி பயன்படுத்தப்படுகிறது. என்ன பயன்படுத்தலாம்? இதற்கு பிரயோகிக்கப்படும் திருப்பமாக அமைகிறது. இதெல்லாம் படம் வரையவில்லை. சரி, இப்படிதான் அந்த நெட்டை கலர் சேர்த்து வந்து சேர்த்து போடுவாங்க. சரி, இங்க இருக்கிற இந்த தூரம் வந்துட்டு இதுல இருந்து மையத்துல தூரம் வந்துட்டு 24 சென்டிமீட்டர் வந்துருக்கும். இதுல இருந்து இந்த விசை வந்து செங்குத்தாக இதுல கொடுக்கப்படுது. சரி, 20 இது 30 பாகைன்னு வந்துருக்கும். எத்தனை பாகை? 30 பாகை. சரி, அவ்வளவுதான் நினைக்கிறேன். திருப்பம் இப்ப இந்த புள்ளியை நாங்க ஒன்று எடுத்தா இலக்கணத்துக்கு நீங்க கொடுக்கப்படுறது ஓப்பத்தி நாங்க திருப்பம் எடுப்போம். ஓப்பத்தி திருப்பப்படுத்தீங்கன்னா அது வளர் சுழியாக திரும்ப போறாரு. சொல்லு சொல்லிருக்கிறது கவனமா இருக்கு. விசையின் தாக்கு கோட்டிற்கும் அந்த புள்ளியில இருந்தான செங்குத்து தூரத்துக்குமான திருப்பம். அப்ப விசையின் தாக்கு கோடுங்கிறது இன்னும் இதை விஷயம் அதான் நான் அந்த ஒரு கேள்வி செய்ய கேள்விகளை கதைக்கிறதுக்கு போய் நன்மை பண்ணுவேன். இப்ப இதுல இருந்தான செங்குத்து தூரம்ங்கிறது இன்னும் இருக்கு. இந்த இவனுக்கு தெரியும், இந்த டி தெரியும். இப்ப இதுல திருப்பம் எடுத்தீங்கன்னா 20 தர டி 20 தர டி. அப்ப 20 தர டிக்கு பதிலாம் 24 காஸ் 30. 24 காஸ் 30 அப்ப 20 தர 24 தர காஸ் 30 வர்க்கமூலம் 3/2. சரியா? இப்ப இது பண்ணி விட்டீங்கன்னா மீட்டருக்கு மாத்தணும். சென்டிமீட்டர்ல இருந்து ரைட். ஓகே, அதை நாங்க 10/2 இருக்கணும். மீட்டருக்கு மாத்தமே வருது. சரியா? மீட்டரும் மாத்தம். இதுல எடுத்து விட்டீங்கன்னா இதுல 10. சரியா? 15 இதுல உள்ள கேன்சல் பண்ணலாம். ஒரு சைடுல கேன்சல் பண்ணலாம். அதுல இந்த 2 சுருக்கிடுவாங்க. இதுல ஒரு முறை இதுல 10 இது 2.4 வர்க்கமூலம் 3. சரி, 2.4 வர்க்கமூலம் 3 நியூட்டன் மீட்டர். எனக்கு தெரியும் அந்த வர்க்கமூலம் 3 1.7 சம்திங் இருக்கிற விடையில பாருங்க. முதலாவது விட 2.4 வரை அதாவது கூட வரும். 1.4 1.4 போயிடலாம். பெரிய பாருங்க இல்ல வர்க்கமூலம் 3 பெருமானம் என்னடா 1.74 73 1.73 சம்திங் அப்படித்தானே?
అవును సార్. ரைட் ஓகே. சரியா வர்க்கமூலம் 3 எஸ் 1.73 1.73 எடுக்கணும். அப்ப பாருங்க 2.4 தர 1.73 பெருக்கிடுங்க. கிட்டத்தட்ட உங்க ஆன்சர் வந்துட்டு ரெண்டாவது பொருத்தமானது விடையை நம்ம அந்த பண்ணலாமே ஆன்சர் பெருக்கி பாருங்க. சரி ஓகே. இப்ப வரும் 20வது கேள்வி. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல ஒரு முன்னைய காலங்களில் இப்படி கேள்விகள் வந்திருக்கு. நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிக்கணும். சரியா? நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். நீங்க ஒரு உடல்ல வேலை செய்றீங்கன்றாடா அங்க இருக்கிற அந்த ஈர்வை மையத்தான நகரன் அது கிடையாக நகர்ந்தால் கிடை திசையில நீங்க வேலை செய்வீங்க. இதா இது பண்ணிட்டீங்கடா நிலைக்குத்தாக மேல் நோக்கி திசையில அது அழுத்த சக்தியா சேமிக்கப்படும். நீங்க செய்யற வேலை வந்துட்டு அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும். எப்படியோ ஈர்வை மையத்தானத்தை நீங்க நகர்த்தணும். வேலைகள் நடக்குதுன்னா அதை எப்படி நாங்க ஐடென்டி பண்ணலாம்னா ரைட் ஓகே. அந்த இடத்துல ஏக பரிமாண இயக்கத்திலேயே தெளிவாக சுழற்சி இயக்கத்திலையும் வேலை இருக்குது. அது ஒரு இடத்துல இருந்து சுத்திட்டு இருக்கிற டைப் அங்க ஈர்வை மையத்தான இல்ல அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கீங்க. அது சுழற்சி இயக்கத்துல பார்க்கணும் செய்யப்படும். ஏக பரிமாண இயக்கத்துல ஒரு உடல் ஏகபரிமாண ஒரு இயக்கம் ஒன்று ஆற்றுதுண்டா அந்த இடத்துல செய்யப்பட்ட வேலை ஐடென்டிஃபை பண்றது கவனமா இருக்கணும். அங்க இருக்கிற ஈர்வை மையத்தானம் அங்க நகரும். சரியா ரைட் ஓகே. இப்ப வரும் கேள்விப்பா. ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் உயரமும் 0.5 கிலோகிராம் திணிவுடைய 15 செங்கற்கள் படத்தில் காட்டியவாறு கட்டுவதற்கு தேவையான மிக குறைந்த வேலையை காண்க. 10 சென்டிமீட்டர் உயரமும் 0.5 கிலோகிராம் 15 செங்கல். சரி ஓகே. இங்க கவனி. இப்ப என்ன ஆகுது? இதுதான் கேஸ். சரி முதலாவது கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சரி இதுல 15 மொத்தம் இருக்குது எடுப்போம். இது 1 இப்படி 2 டாட் 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 15வது கல் இங்க இருக்கு. சரி பாருங்கடா இந்த கல்லு வந்து எல்லாமே ஒரே தடிப்புடையது. எத்தனை சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர் தடிப்புடையது. அதே நேரம் அவர ஈர்வை மையத்தான் 0.5 எல்லாமே ஒழுங்கான கற்கள் என்பதால் அவர ஒவ்வொரு கல்லின் ஈர்வைத்தான் அதுல நடுப்பகுதியில் இருக்கு. நான் ஒரு கதை சொன்னேன் கவனிக்கணும். இந்த 15 கல்லுக்குமான ஈர்வை மையத்தானம் நல்ல விளங்கி கொடுப்பா. 15 கல்லுக்குமான ஈர்வை மையத்தானம் எனக்கு தெரியும்டா இது மொத்தமாக 150 சென்டிமீட்டர் ஹைட். 15 கல்லை மடக்கி விட்டீங்கன்னா இது 150 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்க போகுது. அப்ப இது ஒரு சீரான உடல்ங்கிறதால அதன் நடுப்பகுதியில் ஒரு உருளையிட்ட ஈர்வை மையம் அந்த நடுப்பகுதியில இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒரு கனவுருவிட்ட ஈர்வை மையம் அதுல நடுப்புள்ளியில் இருக்க போகுது. அப்ப நடுப்புள்ள வரக்கு 150 75 இந்த இடத்துல இருக்கு. நல்லா விளங்கிக்கோமா. இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்க போகுதுன்னா மொத்த வெயிட் இன்னைக்கு இருக்க போகுது. சரியா மொத்த வெயிட் மீ நல்லா கவனி. இந்த இடத்துல வரக்கூடிய நிறைய நான் W எடுத்தா சரியா W எடுத்தா இந்த W வந்து யாருக்கு சமனா இருக்க போகுது? W சமன் 0.5 ஒரு கல்ற திணிவு கிலோகிராம் தர இதுல 15 கல் இருக்குது. இவ்வளவு கிலோகிராம்ல கதைக்கு நாங்க 10ஆல கழிக்கிட்டா நிறைவு. சரியா நல்லா விளங்கி. ஒரு கல்லின் திணிவு 0.5 அதே மாதிரி 15 கற்கள் இருக்குது. அதை 10ஆல கழிக்கிட்டீங்கன்னா அப்ப 5 தர 15 வரும். சரியா 75 நியூட்டன். இந்த இடத்துல 75 நியூட்டன். நான் இதுவரைக்கும் கதைச்ச விஷயம் விளங்கிட்டாடா. இந்த மொத்த கல்லின் ஈர்வை மையத்தானம் சரியாக இங்க இருந்து 75 சென்டிமீட்டர் உயரத்துல சரியா 75 சென்டிமீட்டர் உயரத்துல இந்த 75 நியூட்டன் அங்க இருக்குங்கிறது விளங்கிட்டா கன்ஃபார்ம் பண்ண. சரி இப்ப நல்லா விளங்கிக்கணுமா செய்யப்பட்ட வேலை. அதாவது
நீ நான் உங்களோட கேட்கிற மாதிரிதான் இது எங்கட சரி ஓகே இங்க பாருங்க இது எங்கட கிடைத்தளவு வைங்களேன் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் இந்த மார்க்கர் இப்ப இந்த இடத்துல இருக்குது இந்த மார்க்கர்ல இருக்கிற அழுத்த சக்தி என்னன்னு கேட்டா இதை நாங்க பூஜ்ஜிய அழுத்த சக்தி மட்டமாக்குறதுன்னா நீங்க பூஜ்ஜியம் சொல்லு அழுத்த சக்தி பூஜ்ஜியம் இதே இதுல இருந்து ஒரு எச் உயரம் தூக்கிட்டு நான் கேட்டா எஸ் அழுத்த சக்தி இருக்குது அதுல எனர்ஜி கேட்டா எம்ஜிஹெச்ன்னு சொல்லுவீங்க அதுலயும் மாற்றுக்கிறது எங்க இருந்து வந்த அந்த அழுத்த சக்தி சக்தியை ஆக்கவும் முடியாது அழிக்க முடியாது கழிச்சிருக்கீங்க அப்ப நாம அந்த உடலை தூக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யறோம் அந்த வேலை அந்த உடலின் மீது ஒரு அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும் அதான் அந்த எம்ஜிஹெச் இப்போ வரும் இந்த மொத்த உடலின் ஈர்வை மையத்தானம் இஞ்ச வாரத்துக்கு நான் காரணமாக இருக்கிறது நான் செய்யற வேலை நல்லா விளங்கிக்கணுமா இந்த மொத்த நிறையும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் அங்க வேலை செய்யல ஒன்று மட்டும் மிஸ் ஆக போகுது ஏனென்றா இந்த தரையில இருக்கிற கல் இருக்காரு தானே இந்த தரையில இருக்கிற கல்லை நான் தூக்கி வைக்கிறது அது தரையில தான் இருக்க போகும் ஆனா விளையுள் ஈர்வை மையம் இங்குதான் வரப்போகும் அப்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு ஒரு கல்வி நிறைய நாசமா காரணம் 0.5 தர 10 எடுத்தா இதுல 5 நியூட்டன் என்று வரும் நல்லா விளைக்கிறதா இங்க பாருங்க இந்த ஈர்வை மையத்தானம் இந்த புள்ளிலாம் வரும் அதுல மாற்றுக்கிறதுல முழு உடல்ற ஈர்வை மையத்தானம் இங்க வரப்போகுதுல இதுல இந்த 75 நியூட்டன் இருக்கா தானே இந்த 75 நியூட்டன்ல 70 நியூட்டன் சக 5 நியூட்டன் எழுது ஒரு சின்ன ஒரு காரணத்துக்காக அதாவது இந்த 70 நியூட்டனும் இந்த விளையும் ஈர்வை மையம் இந்த புள்ளிக்கு வாரத்துக்கு நான் தான் வேலை செய்யறேன் நான் தான் தூக்கி வைக்கிறேன் இந்த 5 நியூட்டனுக்கு மட்டும் நான் வேலை செய்வேன் தெளிவாக இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் அப்ப பாருங்க இந்த 70 நியூட்டனையும் நான் இந்த இடத்துக்கு 75 சென்டிமீட்டர் உயர்ந்து கொண்டு வந்து நான் தான் வேலை செய்வேன் அப்ப நான் செஞ்ச அந்த வேலை தான் அந்த இடத்துல அழுத்த சக்தியாக சேமிக்கப்படுது நல்லா அப்ப பாரு அந்த இடத்துல சேமிக்கப்பட்ட அழுத்த சக்தி தான் நான் செஞ்ச வேலை W சமன் அல்லது வேலை சமன் நான் ஏதாவது வெயிட் W எடுத்ததால வேலை சமன் mgh நான் செய்த வேலை அழுத்த சக்தியாக சேமிக்கப்பட்டது mgh m-க்கு பதிலா mg-க்கு பதிலா நல்லா mg-க்கு பதிலா mg-க்கு பதிலா நான் கொண்டு போன அந்த நிறை இந்த இடத்துல விளைவுளாக 75 வருது அந்த விளைவு 75ல 70 தான் நான் இந்த இடத்துல கொண்டு வரும் இந்த 5 நியூட்டன் இவர ஈர்வை மைதானத்துல வரும் இவர ஈர்வை மைதானம் நான் நகர்த்தல அந்த கிடையில படுக்கையிலே இருக்குது தரையிலே அது கிடையாக இருக்கிறதால அப்ப பாருங்க இந்த எம்ஜிக்கு பதிலா உங்களுக்கு வருண்டா 70 தர h 75 தர 10 சரி 7 தர 7.5 பெருக்கி விடு உனக்கு வர 52.5 ஜூல் எல்லாருக்கும் விளையிட்டான அந்த கேள்வி எப்படி வந்தது தெளிவாக விளை நல்ல கேள்விதான் நல்ல ஒரு கேள்வி சரியா நல்ல ஒரு அறிவு சார்ந்த கேள்வி பிழையாக யோசிச்சீங்கன்னா 75 போட்டு பெருக்கி விடுவீங்க அதுலயும் கவனமாக இருக்கும் எல்லாரும் கன்ஃபார்ம் ஆயிடுங்க இந்த கேள்வி எனக்கு எல்லாம் விளையிட்டு நல்லா விளையிட்டு இந்த கேள்வி நான் கதைச்ச விஷயம் அவ்வளவு விளையிக்கணும்னு கன்ஃபார்ம் ஆமினா விளையிட்டாமா சிவா விளையிட்டா வேலைன்ற ஈர்வை மையத்தானத்தை மாத்துறது என்னமா ஈர்வை மையத்தானத்தை மாத்துறது நான் விளைவுளாக ஈர்வை மையத்தை இன்னும் கொண்டு போய் பாருங்க ஈர்வை மையத்தானு இன்னும் போய் எஸ் ஓகே தெளிவா விளையிடாம அம்னா விளையிடா ரசா விளையிடா Oh, sir. Yes, right. अब ना பேசணும் இன்ஃப்ரா சகாய Oh, sir. sir. சரி சரினா மனோஜ் sir. விளங்கிட்டு. அப்துல்லா நல்ல கேள்வி இனி இப்படியான கேள்வி வந்தா நாங்க செய்யலாம் சரி கவனமாக இருந்தா சரி இந்த இடத்துக்கு விளைவு ஈர்வை மையத்தான வருது பட் நான் இந்த இடத்துக்கு எவ்வளவோ கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா
கொண்டு விடுங்க. சரி, அவ்வளவுதான் அதை கேள்வி. சரி, நான் அழைச்சவரை நீங்க எத்தனை போல செஞ்சு பாருங்க. நான் அழைச்ச மாதிரிக்கு எல்லாத்தையும் எழுதான் நான் டைம் தராம இது பண்றேன்னா ஒன்று கேள்விகளை நான் முடிக்கிறேன். நீங்க செஞ்ச கேள்விகள் அடுத்தது நீங்க ஒரு தடவை திரும்ப பிராக்டிஸ் பண்ணாங்க. நான் பேசுற மாதிரி என்ன செய்யுங்க, அந்த கேள்விகளை பேசி பழகி எடுத்து பாருங்க. கேள்விகளை பழகி எடுங்க, பாடமாக்காம. சரி, ஒவ்வொரு கேள்வியா பழகி எடுங்க. கருவம் அடுத்த கேள்வி 21வது. அது கடன் பழமெல்லாம் போட்டு தந்திரிக்கா சைவரால் வரைக்கும் கேள்வி சின்ன ஒரு ரைட். இங்க பாருங்க. இலேசான இலை ஒன்றின் ஒரு முனை சீலிங்கில் உள்ள ஒன்றிற்கு மற்றைய முனை வளையம் ஒன்றிற்கு இணைக்கப்பட்டுள்ளது. வளையத்தின் நிறை, வளையத்துக்கு நிறை இருக்குது. சரி, பரவாயில்ல பாவம். 15 கிலோகிராம் இலை நிலைக்குத்துற 30 பாகை கோண அமைக்கும் வரை கிடையாக இழுவிசை T2 பிரயோகிக்கப்படுகிறது. இலை மற்றைய இழுவை இலை நிலுவை T1 அணி T2 T1 சமநிலைக்கான அறிவு இருக்குதாங்கிறத சும்மா யூஸ் பண்றான். அவ்வளவு பெருசா அவ்வளவு அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல இந்த கேள்வி. சரி பாருங்க, 21வது இடத்துல வர வேண்டிய கேள்வி அது இப்படி நம்பிக்கும். இங்க எல்லாம் இதுக்கு நேரதான் அது இருக்கணும். எனக்கு ஃபேக்ட் அப்படி உங்களுக்கு தெரியும். இவங்க 3 பேர் நான் நிறுத்திக்கிறேன்டா, இவங்க 3 பேரும் ஒரு புள்ளியில சந்திக்கும். அதுல மாற்றுக்கிறது. சரி, இங்க பாருங்க. 3 விஷயம் அந்த வளையம் சமநிலை மொத்தம் 4 விஷயம் அதையும் சேர்த்து கீழுக்கு 15 கிலோகிராம் வெயிட். அதோட கேள்வியில அவரோட கதைக்க வந்த விஷயம் வேற. சரியா, பிரச்சனை இல்லை. வளையத்தின் திணிவு இல்ல, வளையத்தின் மீது ஒரு திணிவு கட்டப்பட்டு அந்த 15 கிலோ தொங்க விட்டுருக்கேன். சரி, பிரச்சனை. வளையத்துக்கு திணிவு அவரை கேள்விப்பதை நாம் நம்பவே அவர் விட்டுட்டாருங்கிறதுக்கு நாம் வளையத்து நோட் திணிவு இருக்குது. அவர் நிறைய என்ன செய்யும் கேள்வி நோக்கி இங்க பாருங்க 150. இதுலயும் இவர நியூட்டன் 150 நியூட்டன். சரி, அது பிரச்சனை இல்லை. அந்த டைம்ல இவரு நிலைக்குத்தோட அமைக்கிற கோணம் தந்து இது 30. சரி, இதான் நீங்க இருக்கிற கதை. சின்ன பாருங்க. T2 T1 எனக்கு தெரியும்டா, இந்த வளையத்தின் மீது இந்த விசைகள் தாக்கி சமநிலையில இருக்கு. அப்ப வளையத்தின் சமநிலை, வளையத்தின் சமநிலை இங்க பாருங்க. வளையத்தின் சமநிலைக்கு இது 30 பாகைண்டா, இந்த இடத்துல இதை எடுத்தீங்க இதுவும் 30 ஒன்று விட்ட கோணம். சரிங்க பாருங்க. வளையத்தின் சமநிலைக்கு கிடையாக நான் செக் பண்ண போறேன். எங்களுக்கு தெரியும் ஒரு உடல்ல விசைகள் தாக்கி சமநிலையில இருந்தால் விளைவு விசை 0, சமநிலையில் இருந்தால் விளைவு விசை 0. அதுல மாற்றிக்கிறது. அதே நேரம் விளைவு விசை 0டா அங்க இருக்கிற கிடைக்கூறுகளின் அச்சர கணித கூட்டுத்தொகை 0 வரைக்கும், நிலைக்குத்து கூறுகளின் அச்சர கணித கூட்டுத்தொகை 0 வரைக்கும். நான் கிடைக்கூறு எடுக்கிறேன். எனக்கு T1 T2 தான் தேவை. கிடைக்கூறு நீங்க எடுத்தீங்கன்னா T1 sin 30 எதிர் திசையில், அப்ப மைனஸ் T1 sin 30. நான் வலது நோக்கிய திசையில் எடுத்து சமநிலைக்கு வலது நோக்கிய திசையில கிடைக்கூறுல எக்ஸ் பார செக் பண்ண போறேன். நாம தியரியின் படி கதைக்கிறோம். நான் கதைச்ச தியரியின் படி எக்ஸ் பார செக் பண்ணும். மைனஸ் T1 sin 30 பிளஸ் பாருங்க T2 கிடையாது இருக்குது. T2 இது சமன் 0. சமநிலையில் இருக்கிறதால கிடைக்கூறுகளின் அச்சர கணித கூட்டுத்தொகை 0ஆக அமையும். சமநிலை இருக்கிறதால அது 0. எனவே இது கழிவெடுத்து அங்கே போய் கூட்டுப்பட்டா இங்க பாருங்க T2 சமன் T1 into sin 30. உனக்கு தேவை T2 into T1 இங்க கொண்டு வரும். T2 into T1 சமன் sin 30 வரும். T2 into T1 சமன் half. அவ்வளவுதான் அதுல இருக்கிற. சரியா, 2 விட சந்திரிக்காங்க. அப்படியும் ஒரு கதை வருது. சரி, ஆன்சர் ஸ்கீமால கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதலாவது விடையும் ஹாஃப் தான், அதே மாதிரி 3வது விடையும் ஹாஃப் தான். அப்ப 2ஐயும் நான் கொடுக்குறோம். முதலாவது அல்லது 3வது கதை விலகி போகும். எல்லாருக்கும் லைட்டா வந்த கேள்வி. 21வது கேள்வி விலகிட்டா
எஸ், ஓகே, குட். ஒரு ஆளா கூப்பிட்டுட்டீங்களா, கடகடன் போட்டீங்கன்னா நான் அதுல ஒரு மன திருப்தியோட அடுத்த வீடியோக்கு நான் போவேன். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய டைம் கூட எடுக்கும். சரி, ஓகே. 22வது கேள்வி. 22வது கேள்வி. 22வது கேள்வி. சரி, பாப்போம். இன்ஷால்லா வார வீக் வந்துட்டு எங்க செகண்ட் டேர்முக்குரிய சிலபஸ் மெக்கானிக்ஸ்ல நாங்க ஸ்டார்ட் பண்றோம். சுழற்சி இயக்கம் ஒரு பகுதியாகவும் ஹைட் ஒரு பகுதியாகவும் ஸ்டார்ட் பண்ணப்பட அந்த டைம் டேபிள் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்க பாருங்க. சரி, ஓகே, பாருங்க. நேர்கோட்டு பாதையில் இயங்கும் ஒரு கார் ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து 5 மீட்டர் செகண்ட் -2 ஆர்மோடுகளுடன் இயங்கிய பின் சிறிது நேரத்தின் பின் பெற்ற மாறா வேகத்துடன் இயங்கி இறுதியில் 5 மீட்டர் செகண்ட் -2 எனும் அமர்மூடுகளுடன் ஓய்வுக்கு வருகிறது. பிரயாண நேரம் 25 செகண்ட் எனில் இயக்கத்தின் போதான சராசரி வேகம் 72 km/h மாறா வேகத்துடன் இயங்குற நேரம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்ல இந்த கேள்வியா இருக்கலாம். நான் கிராஃப கதைச்சு பார்ப்போம். சரியா, கவனிங்க. கிராஃப கதைச்சு பார்ப்போம். அப்ப நான் ஸ்பேஸ் தூக்கி கூட கதைச்சு 22வது கேள்வி பாருங்க. நேர்கோட்டுல ஓய்வுல இருந்து அப்ப இதுக்குரிய VT கிராஃப நான் கதைக்கிறேன். சரி, VT கிராஃப நான் கதைக்கிறேன். நாம கதவு மீட்டர் செகண்ட் -1 மீட்டர் செகண்ட் -1. அதே மாதிரி இது T இத செகண்ட்ல கதவு. அதுக்கு மாத்தி எடுத்துக்கிறேன், அவசரம் இல்லை. சொல்றாங்க நேர்கோட்டு பாதையின் ஒரு கார் ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து 5 மீட்டர் செகண்ட் -2 ஆர்மோடுகளோட இயங்கிய பின் சரி ஆர்மோடுகளோட இயங்குது. வேகம் அதிகரிக்க போறாரு. இயங்கிக்கு சிறிது நேரத்தின் பின் பெற்ற வேகத்துடன் இயங்கி. அப்ப சிறிது நேரத்தை இப்ப இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு சரி நல்லா இதுல இருந்து குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு பிறகு நான் இதுக்கான நேரத்தை T1 எடுப்பேன். சரி, பெற்ற வேகத்தோட திரும்ப என்ன செய்யறாருன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் மாறா வேகத்துல போறாரு. நம்ம 6 வந்து 0 வந்து அதுக்கான நேரத்தை நான் T2 எடுத்துக்கிறேன். திரும்ப 5 மீட்டர் செகண்ட் -2 அமர்வுகளோட ஓய்வுக்கு வரும். எனக்கு இப்ப நான் சொல்லலாம்னா இதுக்கான நேரத்தை T3 எடுத்தார். எடுத்தவொன்னு ஒரு தரவை கதைக்கலாம். இந்த T1 T3க்கு சமம். ஏன் நான் அப்படி நடுவில் 0ல இருந்து ஒரு பெற்றான உயர் வேகம் உண்டு, அதை நான் எடுத்துக்கிறேன். இந்த வேகத்துக்கு போறதுக்கான நேரம் T1 அந்த வேகத்துல இருந்து அமர்வோடுகிற 5 மீட்டர் செகண்ட் -2 ஓய்வார நேரம் அதை பாருங்க. 2 நிமிஷம் அமர்வு பண்ணீங்கன்னா அதே தான் வந்து சரி. அதெல்லாம் இனி MCQ செய்ய புடிச்சுக்கோங்க. இப்ப வரும் இதுக்கான மொத்த நேரம் 25 செகண்ட். இன்னொரு தடவை நான் எடுத்துக்கலாம். T1 plus T2 plus T3 25. இது ஒரு தடவை. சரியா, அதே நேரம் சராசரி வேகம் 72 km/h-1 எங்களுக்கு தந்திருக்காங்க. 72 km/h-1 மீட்டர் செகண்ட் -1 நீங்க மாத்தினீங்கன்னா 5×18 பெருக்கணும். அதெல்லாம் தெரியணும். ஏனென்று 5×18 நான் நினைக்கிறேன் 32 ரைட். 4 72 சொல்லிங்கன்னா 4 20 மீட்டர் செகண்ட் -1 20 மீட்டர் செகண்ட் -1 சராசரி வேகம்னா இது மொத்த பரப்பளவு. அதாவது எங்களோட வரைபானது நேர அச்சோடு அமைக்கிற இந்த பகுதி இந்த பரப்பளவு. இந்த பகுதியில பரப்பளவு சரியா. அது வந்து எங்களுக்கு தெரியுது ஒரு சரிவகத்தின் பரப்பளவை தான் அது கதைக்க போகுது. அப்ப நான் அந்த இடத்துல எழுத பாருங்க. சரியா, இந்த 20 வந்துகிட்டு யாருக்கு சமனாரிக்க போகுதுன்னா அறத்தர சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை. சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை என்ன வரப்போகுது? T1 அதான் 25 சக T2 சமாந்தர பக்கங்களை கூட்டுதல் செங்குத்துயரம் V என்று வரும். இத மொத்த
பரப்பளவிற்கு அவரை நேரம் 25 பிரிச்சு விடுறோம். 25 பிரிச்சு விடுறோம். சரி, இப்ப இதுல இருந்து நாம ஒண்ணு கதைக்கலாம். இந்த v into 25 சக t2, சரியா, t2 இது சமன் 20 தர 50 வரும். ஏன்னா 2 தர 25 50, அதனால போய் பெருக்கும். சரியா, 20 தர 50. அப்ப இதையும் நாங்க கழிச்செடுக்கலாம். இது என்னது சமம்? 20 தர 50 வந்துட்டு 10. சரி, இப்படி வரும். இதுதான் உங்களோட v. சரியா, இவர் வந்து இவர் சமம். இப்படி எடுத்துக்கலாம். சரியா, ரைட். கேள்வி மாறாவதற்குடைய நேரம் T2 கேள்வி மாட்டேன். T2 தான் கேள்வியாக கேட்டாங்க. சரி, பாவம் இனி என்ன செய்யலாம்? சரியா, நான் எடுத்து தெரியாத நீங்கள் இல்லாம B நான் எடுத்து வச்சிருக்கேன். பட் இந்த இடத்துல சொல்லியாச்சு. இதுல இருக்கிற ஆரம்புகள் 5 மீட்டர் செகண்ட் -2 தெரியும். அப்ப இதுல நாங்க படித்திறன் செக் பண்ணா V over T1 இங்க பாருங்க, V over T1 y ஆக ஒரு வித்தியாசத்தின் மேல் x ஆக ஒரு வித்தியாசம். இதுல படித்திறன் தரும் ஆரம்புகள் 5. சரியா, அப்ப v க்கு பதிலா 5 T1 எழுதுறோம். 5 T1. சரி, 5 T1. இதுல இந்த சமன்பாடுல இருந்து ஒன்றை கதைக்கலாம். இந்த சமன்பாடுல இருந்து ஒன்றை கதைக்கலாம். நல்லா விளைவிக்குங்க. T3 T1 க்கு சமனை. அப்ப 2 T1 சக T2 இது சமன் 25. சரியா, இது சமன் 25. இப்ப எனக்கு T2 தான் தேவை. இந்த இடத்துல T1 வரப்போகுது 5 T1. அப்ப T1 க்கு பதிலா T2 சார்ந்து பிரதியிடலாம். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, T1 நான் எடுத்துக்கிட்டா இது 25 மைனஸ் T2. சரியா, இந்த ரெண்டு போய் அங்க பிரிபடும். இந்த ரெண்டு இங்க பாருங்க, T2 கூட்டப்படுது, அதனால போய் கழிபடுவாரு. இந்த ரெண்டு போய் என்ன செய்யும்னா அதை பிரிக்குமா? இணைக்கிறது. ரெண்டு போய் பிரிக்கும் T1. அப்ப இதுல கொண்டு வருது என்ன இருக்கிற இந்த சாம்பாடு, இது என்ன ரெண்டாவது சாம்பாடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது சாம்பாடுல சரி நல்லா உங்களுக்கு ரெண்டாவது சாம்பாடு என்ன இருக்குது? v into 25 சக T2 நல்லா விளங்கிருக்காரு. சரி, இது 1000க்கு சமனா இருக்குது. 20 50 ரைட், ஓகே. இப்ப இந்த இடத்துல v க்கு பதிலா 5 T1 பிரதிது. 5 T1 25 சக T2 லேஸ்ன்னு நினைக்கிறா, சுருக்க லேசா வரும். இப்ப T1 க்கு பதிலா இதை கொண்டு வந்து பிரதிடும். T1 க்கு பதிலா T1 நம்ம கண்டுபிடிக்கமே. T1 க்கு பதிலா இந்த 5 அப்படியே இருக்கு. T1 க்கு பதிலா 25 சய T2, சரியா, சய T2 முழுவதும் 2. இந்த 2 இங்க கொண்டு வரும். இதுக்கு கிடைக்கிற 2 இங்க கொண்டு வரும். இது 25 சக T2 இது சமன் 6. ரைட், இப்ப இந்த 2 பிரிபடுதான் பெருக்கப்பட வேண்டும். 5 பெருக்கப்பட பிரிபடும். பாருங்க, லேசான சுருக்கம் இருபடி சாம்பாடு வரும்போது பட் லேசா வரும். இப்படி கருதலாம். 25 மைனஸ் T2 சுருக்கல்ல உங்களை அறியதுன்னா 25 சக T2 வரும். இது சமன் 1000 தர 2 கீழே 5. சரியா, சுருக்க எடுத்தீங்கன்னா இதுல 1 வரும், இதுல 2 400 வரும். அப்ப பாருங்கன்னா 25 மைனஸ் T2 25 பிளஸ் T2 இது சமன் 400. ரைட், இது யாரு விரிவு? 25 வர்க்கம் மைனஸ் T2 வர்க்கத்தின் விரிவு தான் இந்த 4. பாத்தீங்களா? படிச்சு தெளிவாக விஷயத்துல இப்ப T2 காணலாம். இதை அங்கால கொண்டு வரும், 25 கொண்டு வந்தா T2 வர்க்கம் சமன் 25 வர்க்கம் சய. இதுக்கு பதிலா நீங்க எழுதலாம் 20 வர்க்கம். 20 வர்க்கம், எஸ் 20 வர்க்கம். சரியா, இனி சுருக்கல் லேசிதா. சரியா, இங்க கவனிங்க, சுருக்கல் லேசி நான் இந்த இடத்துல கொண்டு வரேன். சரியா, இதுல ஒரு வரி எழுதி இங்க பாருங்க, T2 வர்க்கம் சமன் இந்த இடத்துல 25 சக 20 25 சய 20 எழுதினா T2 வர்க்கம் இந்த இடத்துல பாருங்க.
T2 வர்க்கம் சமன் T2 வர்க்கம் சமன் T2 வர்க்கம் சமன் இதை எழுதலாம். T2 வர்க்கம் சமன் 25 தர 20 45 தர 25ல 5 கழிச்சீங்கன்னா 5 இது வரும். சரியா? அப்ப T2 வர்க்கம் சமன் T2 சமன் ரூட் 45 தர 5 இது வரும். சரியா? பாருங்க இதுல 20 இதனால எழுதலாம். ஏன்னா இதுல எப்படி எழுதலாம்? 9 தர 5 45 இதுல எழுதலாம். 9 தர இதுல ஒரு 5 25 வரும். 3 தர 25 வழியாக 5 15 செகண்ட் விளங்கிருக்குமா? 45 9 தர 5 எழுதலாம். அந்த 5 இந்த 5 எழுதலாம் 25 வரும். அப்ப 3 தர 5 வரும் 15 செகண்ட் வரும். எஸ், உங்களோட மூன்றாவது ஆன்சர் பொருத்தமான ஆன்சர் 3. சரியா? உண்மையா கதைக்க போனா ரூட் எடுக்க ஆன்சர் வந்து பிளஸ் மைனஸ்ல வரணும். இது படிச்சவங்க ஓரளவு ஞாபகம் இருக்கும். ரெண்டு தீர்வு பிளஸ் 15 மைனஸ் 15. பட் நேரம் என்னத்துல வராது, மைனஸ்ல வராதுங்கிறதால நான் 15 செகண்ட் எடுத்திருக்கேன். டேய் இந்த கேள்வி விளையாடா, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க, நீ செஞ்சு பா. சொற்கள்கள் நீங்க கட்டாயம் செஞ்சு பார்க்கணும். ஐடியாஸ் இதுதான், கவனமா எடுத்தீங்க. எஸ், ஓகே, கவனமா இருக்குமா? சொற்கள்கள் உங்களுக்கு அந்த இடத்துல ஐடியா வந்துட்டு எவ்வளவு ஸ்பீடா வருதோ அந்த அளவுக்கு புரிச்சுக்கலாம். சரி, நான் கைட் ஆகுது நீங்க விளையாட அந்த கேள்வி. ஓகே, தெளிவாக விஷயத்தை புரிச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அடுத்த கேள்வி நாங்கள் கழிஞ்சு நாங்கள் வருவோம். போமா கேள்வி நல்லா விளையுது. கேள்வியே நல்லா விளையுது. சரி, 23வது கேள்விக்கு வரும். ஒரு கோட்டை கதவு மாதிரி ஒரு கதை உண்டு. எனக்கு பாருங்க, ஒரு சீரான பாரமான பொறிக்கதவு கிடை அச்சு பற்றி திரும்பக்கூடியது. இது கயிறு ஒன்றினால் கட்டி படத்தில் காட்டியவாறு சமநிலையில் வைக்கப்படுகிறது. கதவின் தொங்கு புள்ளியினூடாக விளைவுள் மருதாக்கத்தை அந்த அம்புக்குறி காட்டுறது. சரி, இது ஒரு சின்ன கதை. இங்க பாருங்க, இதுல முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல தான் இந்த கதவை பொறுத்திருக்காங்க. இன்னைதான் கதவு இருக்கு, இன்னைதான் இந்த கதவு இருக்கு. இதுதான் அந்த கதவு இருக்கு, இதுதான் அந்த கதவு. சரி, இப்ப இந்த கதவை என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ரோப்ல இலையோன்ல கட்டி சமநிலைப்படுத்தி வச்சிருக்காங்க. சமநிலைப்படுத்தி வச்சிருக்காங்க. சரியா? எங்களுக்கு தெரிய வேண்டாம், இந்த உடல்ல மொத்தமாக 3 விசைகள் தாக்குறாங்க. அந்த 3 விசைகள் தாக்கி அது சமநிலை அடையணும். அதை பிடிச்சுன்னா செஞ்சு பாருங்க. இலையில இருக்கிற இழுவை இந்த இலையின் வழியே இருக்கு, அதுல மாற்றுக்கிறது. இவர் நிறை எங்க இருக்க போறாரு, அதுல தெளிவா இருக்கு. இவர நிறை கதவின் நிறை அவர மையத்துல ஒரு சீரான இருக்குன்றதால அவர மையத்துல இருக்க போது எம்ஜி. இது இலையில இருக்கிற டி. இவங்க 2 பேரும் சந்திக்கிற புள்ளி இது. சரியா? இவங்க 2 பேரும் சந்திக்கிற புள்ளி இது வர போறாங்க. அப்ப விரும்பிய விரும்பாமலோ இதுல இருக்கிற மருதாக்கம் என்ன செய்யணும்னா, மூட்டுங்கிறதால மருதாக்கம் அசைஞ்சு கொடுக்கும். இந்த இடத்துல மருதாக்கம் போகும். இந்த பாதையை தெளிவாக காட்டுற புள்ளி எதுன்னு பாருங்க. இருக்கிறதுல பொருத்தமானது பி. எனவே 2வது ஆன்சர் பொருத்தமானது பி. விளையாடாது சின்ன கதை, சமநிலை கதை. எஸ், இங்க பாருங்க, இந்த கதவின் சமநிலை. இந்த கதவுல மொத்தம் 3 விஷயத்தா. ஒன்று அவர நிறை தாக்கணும், அதே போல இலை கட்டி வச்சிருக்குது. அப்ப நிறையும் இலையில தாக்குற இழுவையும் இந்த புள்ளியை சந்திச்சா இதுல இருக்கிற மருதாக்கம் என்ன செய்யணும், அந்த புள்ளிக்குள்ள போனா தானே
சமாந்தரம் இல்லாத 3 விசைகள் ஒரு உடலின் மீது தாக்கி அந்த உடல் சமநிலை அடையணுமாக இருந்தால் கட்டாயம் அந்த 3 விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கும். சரியா? சமாந்தரம் இல்லாத ஒரு தள விசைகள் ஒரு உடலின் மீது தாக்கி சமநிலை அடையணும்னா கட்டாயம் அந்த 3 விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கும். நாங்க தியரி படிக்கிறேன், நாம ஸ்டெட்டிக்ஸ் படிக்கிறீங்க பாருங்க. ஒரு கோளம் இலை கட்டி சமநிலையில் இருக்கிறடா நாம கேள்வி செஞ்சிருந்தோம். இதுல பேப்பர்ல கேள்வி பாருங்க. இவர் வரதாக்கம் இதுக்குள்ள போகும், இவர் நிறைஞ்சவர் mg. இதை எடுத்ததுக்கு பிறகுதான் நான் இலையே கட்ட சொல்லியிருப்பேன். அப்பதான் நீங்க இலை இந்த புள்ளிக்குள்ள போற மாதிரி நாங்க எடுக்கலாம். பாருங்க 3 விஷயம் தாக்கி சமநிலை அடையுது. மனோச்சு விளங்கிதா? அதே கதைதான் இஞ்சை எல்லாரும் விளங்கிடாது. விளங்கிடாம இந்த ஆறு வந்து வீக்குள்ள தான் போவாரு. அமினா விளங்கிட்டா? ரிசான் அம்னா விளங்கிட்டாடா? அண்ணா பேசுவாங்க. ரைட், ஓகே, குட். அதை எப்ப பிடிச்சிக்கலாம், அதான் சின்ன கதை. பாருங்க, இது 23வது கேள்வியா வந்து. சரி, 24வது கேள்வி என்னடுப்பா? அதாவது என்ன குரங்கு. 24வது குரங்கு. எக்ஸாம் டைம்ல 24வது கேள்வியில உங்களுக்கு எழுதிதான் அடிக்கணும். சரி, பரவாயில்ல, காணிங்க. ஒரு நிலைக்குத்து கம்பியின் மீது செல்லும் லேசான நீளா இலை ஒரு முனை நிலைக்குத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் பேர் குரங்கா இருப்பாங்க. 24வது கேள்வி மேசையில தொங்கிட்டாங்க. எங்க இருந்தாலும் ஒரு சாமான் கிடைக்குமா பாத்தடிக்கிறது இந்த மாதிரி என்ன செய்யணும், குரங்காக கிளிக் பண்ணிருப்பாங்க. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. அவன நல்ல இடத்துல அந்த கேள்வியை போட்டுக்கிட்ட விளங்கி வரும். சரி, இப்ப நான் சரி, நீங்க கவனிங்க. இதுல இதுதான் குரங்கு சொல்லுமா? சரி, சரி, ஓகே, கவனிங்க. ஒரு நிலைக்குத்தான கப்பியின் மீது செல்லும் லேசான இலை ஒரு முனை நிலைக்குத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இலை கிடையுடன் 30 பாகை கோணம் அமைக்கின்றது. இலையின் மறுமுனையில் 5 கிலோகிராம் திணியுடைய குரங்கு ஏறுகின்றது. இப்படியே இந்த இலையை இந்த ஷேப்ல கொண்டு வர இங்க கொண்டு வருது. இதுல 30 பாகைகள் அமைச்சிருக்காரு. ரைட், ஓகே, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. 5 கிலோகிராம் இந்த குரங்கு வந்துட்டு 5 கிலோகிராம் திணியுடைய குரங்கா. சரி, இதுல பில் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் போது கப்பி தாங்கப்பட்ட தாங்கியின் உயர் இழுவை நிலைக்குத்தாக 120 மீட்டர். கப்பி தாங்கப்பட்ட உயர் இன்னும் இருக்கு. இதுல இது வந்து 120 மீட்டர். பிடிக்காம 120 மீட்டர். சரியா? இனி குரங்கு பாதுகாப்பாக வெறும் உயர் 6 முடுகள் தான் பாருங்க. சரி, நாம முதலாவது இலையில இருக்கிற இழுவையை கண்டுபிடித்து இவர் கொடுக்குற போசி தான் செய்வேன். அதான் இவரின் மீது தாக்கப்படுற. ஏன்னா இவர நிறைய கீழ் நோக்கி தாக்கு எம்ஜி டீயை கண்டுபிடிச்சீங்கன்னா குரங்குக்கு மேல் நோக்கி F7 என்ன போட்டீங்கன்னா T - mg சமன் mT. அப்ப டீயை கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல T இப்படி தாக்க போகுது, இன்னும் இருக்குது இதுல T இப்படி தாக்கும். கப்பிட சமநிலையை கருதினா நல்லா கவனிங்க. கப்பியை கருதினா நல்லா விளங்கிக்கணும். கப்பி எடுத்தீங்கன்னா கப்பியின் நிலைக்குத்து சமநிலையை கருதினால் கப்பில மேல் நோக்கி தாக்குற இந்த இதுதான் 120. இஞ்சால இருக்கிற இலை கீழ் நோக்கி தான் தாக்கும். அதுல பிரச்சனை இல்லை, இது T. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா இந்த இடத்துல இருக்கிற T இப்படி தாக்கு. நான் நிலைக்குத்தான சமநிலையை கருது கப்பி சமநிலையை எடுக்குது. நிலைக்குத்தான சமநிலை கருதினா இங்க வருது. இந்த இடத்துல தாக்குற போது நீங்க கண்டுபிடிக்கும் நிலைக்குத்தான சமநிலை. இதுல பிரித்த போற கண்டுபிடிச்சா சரி. சரியா? இப்ப பாருங்க, இது 30 பாகை இருந்தால் இது 30 பாகை. அப்ப கிடையாக நீங்க கோணத்துல இருந்து விளக்கினீங்கன்னா இங்க வருவாங்க. இது T cos 30 பாகை வரும். சரியா? அப்ப கப்பியின் நிலைக்குத்து சமநிலையை நீங்க கருதினா இந்த 120 நியூட்டன் யாருக்கு சமனா இருக்குன்னா T பிளஸ் T cos 30 பாகைக்கு சமனா இருக்கு. சரியா?
t cos 30க்கு சமனாகும். ஓகே சாரி sin 30 விலகுனா sin 30 sin சாரி sin 30 கோணத்துல வந்து cos கோணத்துல விலகுனா sin 30 முடிந்தீங்க அத அப்படியே போட்டுறேன். சரி அப்ப இந்த இடத்துல நான் t வெளியாக எடுத்தா 1 plus sin 30 half கொண்டு வருவேன். இது 120 டிகிரி நிலையிலிருந்து கண்டுபிடிக்கும். அப்ப t தர 3 இன்கல் 2 1 சமம் half இது 120. அப்ப t சமம் 120 தர 2 கீழ 3 வரும். சரியா 40 தர 2 t சமம் 80 நியூட்டன் வரும். சரி அவ்வளவுதான். அப்ப குரங்குக்கு இப்போ உங்களுக்கு வரும் இங்க பாருங்க குரங்குக்கு மேல் நோக்கிய திசையில f சமம் ma நான் யூஸ் பண்ணுவேன். குரங்குக்கு மேல் நோக்கிய திசையில f சமம் ma யூஸ் பண்ணீங்கன்னா t minus mg இது சமம் m into a. குரங்குல தாக்குற விசையை பாருங்க. இந்த t குரங்குல இருந்து மேல் நோக்கி இழுவை தாக்குது. அப்ப அது 80 நியூட்டன் கண்டாச்சு. 80 5 கிலோகிராம்னா 50 மைனஸ் 5 தர a இது வரும். கழிச்சுட்டீங்கன்னா 30 சமன் 5 தர a சமன் 6 மீட்டர் சட்டம் மைனஸ் 2. ரைட் உங்களோட ஆன்சர் வந்துட்டு மூன்றாவது ஆன்சர் கொடுத்தோம். ஆன்சர் 3. எஸ் கவனமாக இருக்கணுமா கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு கேள்விகளையும் தெளிவா விளங்கிக்கணும். பாருங்க 24 கேள்வி முடிச்சிட்டோம். இந்த 24லையுமே எங்கேயுமே நாங்க அனுபவிக்காத சந்திக்காத கேள்விகள் நாங்க வரல. சரியா அப்படித்தான் இவ்வளவுதான் கேள்விதான். அந்த எக்ஸாம் பயத்தை இல்லாம ஆக்கிட்டீங்கன்னா நீங்க வென்றீங்க. பாருங்க அது மாடல் கேள்வியா இருந்தாலும் சரி எங்கட பாஸ் பேப்பர் கேள்விகளாக இருந்தாலும் சரி அல்லது உங்களோட ஃபைனல் எக்ஸாம் கேள்வி பிராக்டிஸ் பண்ணி எடுப்போம். கேள்விகள் எல்லாத்தையும் பழகி எடுப்போம். போய் ஃபைனல் எக்ஸாம செஞ்சுப்போம். அவ்வளவுதான் கதை. சரி அதுக்கு இங்க ரெடியான இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாடம் அழுதுங்க. இதுக்கான நாங்க இப்படி எல்லாம் கதைச்சு வச்சோம். இதுக்காக வேண்டியா நாங்க பிள்ளைகளாம் எடுத்தங்கிற மைண்ட் செட் வரணும். இனி உங்களுக்கு நீ அடுத்த எக்ஸாம் நாங்க இந்த இடத்துல விட்ட பிள்ளைகளை நாங்க அங்க விடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும். கவனமாக இருக்கணும். சரி பாருங்க அடுத்த விஷயத்த பாருங்க. இது சும்மா படம் பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டேன். நான் அந்த கிராஃப் எல்லாம் கீழே உங்க பேப்பர்ல கிராஃப் எல்லாம் பார்த்துட்டேன். பெரிய ஒரு கதை மாதிரி கேட்டுப்பாங்க. தரையிலிருந்து குறித்த உயரத்தில் இருந்து விளவிடப்படும் பொருளொன்றின் இயக்கத்தை கருதுங்க. சரியா தரையில இருந்துடா தரையில இருந்து ஒரு குறித்த உயரத்திலிருந்து விழ வருகிறாங்க. u சமன் 0ல வருத இந்த ஹைட் ஒன்று இருக்கு. சரியா பாவம் கருதுக மேல் நோக்கி இயக்கம் நேராக கருதப்படுகிறது. இந்த இயக்கத்துல மேல் நோக்கி இயக்கம் நேராக கருதப்படுகிறது. நாங்க ஒரு கேள்வியும் செஞ்சிருந்தோம். இந்த டியூட்லயும் ஒரு கேள்வியாக நாம் இப்படி ஒரு கேள்வியும் செஞ்சிருக்கோம். சரி கிராஃப் பிடிக்கிறது இடப்பெயர்ச்சி கிராஃப் உண்டு. மேல் நோக்கி இயக்கம் நேராக கருதப்படுகிறது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இடப்பெயர்ச்சி s v வேகம் r முதல் a நேரம் t. ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி நேராக கருதப்படுகிறது. வேகம் r முதல் மறை பெருமானம் உடையது. எஸ் ஆரம்பத்தில் இங்க பாருங்க இயக்கம் பிளஸ் இடப்பெயர்ச்சி பிளஸ்ங்கிறது இதுக்கு நேர் பிரதேசம். இதுக்கு மேல இருக்கிற பிரதேசத்துல எங்க மேல் நோக்கி போனாலும் சரி கீழ் நோக்கி போனாலும் இடப்பெயர்ச்சி பிளஸ் தான் வரப்போகுது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. இடப்பெயர்ச்சி பிளஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மேல் நோக்கிய திசையில் அவர் இருக்காரு தானே அது இருக்கு. இதுக்கு மேலதான் அவர் பிரதேசம் இடப்பெயர்ச்சிங்கிற பிரதேசம். இயக்கத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வேகமும் கீழ் நோக்கி தான் இருக்க போது புவியீர்ப்பு ஆறுன்றது கீழ் நோக்கி தான் இருக்கு. அப்ப ரெண்டுமே மைனஸ்ல வருமா இருந்தது எல்லாம் சரி பி அதை விளங்கிக்கணும். ஆறு கோடுகளும் கீழ் நோக்கி வேகமும் கீழ் நோக்கி திசையில் அதை வச்சுட்டு வர இயக்கமும் கீழ் நோக்கி இருக்கிறதால அது ரெண்டு மறைவது சரி. தரையுடன் தொடுகையுறும் நேரம் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்கிறது. எஸ் நல்லா கண்ணை விழிச்சு இடப்பெயர்ச்சி கிராஃப பாரு. அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. முதலாவது அப்படியே வந்து அடிச்சு ஒரு சிறிய நேரத்துக்கு பிறகு திரும்ப கிளம்புது. திரும்ப பாருங்க ரெண்டாவது தரம் வந்து அடிக்க நான் சும்மா இடவெளியை விட்டுக்காக கவனிக்கணும். ரெண்டாவது தரம் வந்து அடிச்சு ரெண்டாவது தரம் புவியிலிருந்து வெளியாக இந்த கோட்டு நேரம் போகுது. இன்னும் குறையுது. அது இனி போக போகுது பாருங்க. அடுத்த தரம் அடிச்சுட்டு இறங்க இன்னும் நேரம் போகுது. அப்ப இதெல்லாம் வந்துட்டு பாருங்க இடப்பெயர்ச்சி 0வா இருக்கிற டைம்ல நேரம் இந்த லென்த்தை விட இவரு கூட. அப்ப தொடுகையில இருக்கிற நேரம் கூட தொடர்ச்சியாக அதிகரிக்குது.
பி கூட்டு. டேய் இந்த பி கூட்டு சரிங்கிறது வாங்கிட்டாடா. தொடுகையில இருக்கிற நேரம் தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு போகுது. எஸ், ஓகே. சிக்கு வரும். வேகம் புறமாற்றப்படும் போது தரையினால் வழங்கப்படும் விசை மோதுகையுடன் குறைந்து செல்கிறதாம். எஸ். இங்க பாருங்க, நீங்க அங்க இருக்கிற அந்த போர்ஸ் குறைய கொடுக்கறதால தான்டா சக்தி ஒரு இழப்பம் நடக்குது. அங்க போர்ஸ் குறைய கொடுக்கறதால இவர் என்ன செய்யறாருண்டா, மேல் நோக்கிய திசையில ஒரு குறிப்பிட்ட உயரத்தை போக படியாக குறைஞ்சிட்டு போகுது. அல்லது இப்படி கதைக்கலாம், வேகம் முறமாற்றப்படும் போது தரையினால் வழங்கப்படும் விசை மோதுகையுடன் குறைந்து செல்கிறது. பாருங்க, அங்க இருக்கிற அந்த ஆர்முடுகளோட பருமன் குறைஞ்சிட்டு போகுது. உந்த மாற்றம் வீதம் தானே எங்கட விசை. அப்ப மேல் நோக்கிய திசையில எஃப் எடுத்தீங்கன்னா உந்த மாற்றம் வந்துட்டு வேகம் படிப்படியா குறைஞ்சிட்டு போறதால உந்த மாற்றம் குறையுது. உந்த மாற்றம் குறையுதுன்னா அங்க இருக்க ஆர்முடல் குறையுது. கிராஃப்லயும் ஆர்முடல் படிப்படியா குறைஞ்சிட்டு போகுது. அப்ப குறைஞ்சிட்டு போக பாருங்க, அந்த ஒரு கட்டத்துல என்ன செய்யுதுன்னா மோதுகையுடன் குறைந்து செல்லுதா, அதுவும் சரியானது. எனவே ஏ கமா பி கமா சி எல்லாமே சரியானது. ஏ கமா பி கமா சி எல்லாமே சரியானது. இதெல்லாம் சின்ன கதைகள், சின்ன கதை படம் பார்த்து கதை. ரைட், ஓகே. கவனிங்க, இவ்வளவுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நாங்க சந்திச்சிருக்கிற எம்சிக்யூல நாங்க கதைச்சு முடிச்சது. சரியா, அது கதைச்சு முடிச்சது. பெரும்பாலும் வார ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நாங்க நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்காக வேண்டி இந்த மண்டே டியூஸ்டே வந்துட்டு நான் வேவ்ஸ்ல கை வைக்காம இந்த பேப்பர்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்களை செய்வோம். ஸ்ட்ரக்சரை செய்யும். சரியா, ஸ்ட்ரக்சரை செய்ய நாங்க செய்வோம். சரியா, ஆமீனா கிராஃபை செக் பண்ணுங்கம்மா. அங்க இருக்கிற ஆறுமுடுகளோட பருமன் குறைஞ்சிட்டு போகும். பாருங்க, ஆறுமுடுகளோட பருமன் குறைஞ்சா உந்த மாற்றம் குறைய போகும். அப்ப உந்த மாற்றம் குறையதான் அங்க கொடுக்கப்படுற விசை படிப்படியாக என்ன செஞ்சுட்டு போறா, குறைஞ்சிட்டு போறோம். ஏன்னா எஃப் சமன் m into v minus u into t இதான் கதை. அப்ப இதுல பருமன் குறைய 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 எஃப் பருமன் என்ன செய்யும், குறைஞ்சிட்டு தானே போட்டார். அதுல கவனமா இருக்கும். சரி, ஆரம்பத்துல பாருங்க, படிப்படியாக குறைஞ்சிட்டு போகும். மோதுற டைம்லயா நல்லா விலகி போகணும். அங்க இருக்கிற பாருங்க, அந்த டைமை பாருங்க. கொடுக்கப்படுற விசை நேர் திசையில ஆறுமுதலோட பருமன் ஸ்டார்ட்ல மோதுக்கு ஹைல இருக்குது, திரும்ப குறையுது, திரும்ப குறையுது. அப்ப இங்க இருக்கிற இந்த ஆறுமுதல் பருமன் குறையுதுன்னா மேல் நோக்கு திசையில இருக்கிற நமக்கு குறைஞ்சிட்டு இருக்க போறாரு. சரி, அப்படியான கதை. சரி, இவ்வளவுதான். அப்ப அந்த விஷயத்தை நீங்க விளையாடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் செய்யலாம். அடுத்த கிளாஸ்ல மிச்சம் இருக்கிற பகுதிகளோட நாங்க சந்திப்போம். கேள்வி இவ்வளவுதான். திரும்ப ஒரு தடவை என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்க. திரும்ப ஒரு தடவை செஞ்சு பாருங்க.